Welcome to Mahati Home. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாக்டவுன் நேரத்தில் கண்ணுக்கு இதமான வயல்வெளியில் ஒரு நாள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வயல்வெளிக்குள்ளே நடந்து போயிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பம்பு செட் இருக்குது. அதில் வந்து தண்ணி வர சவுண்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே வயல் இருக்குது. இந்த சைடில் வந்து வயலில் நெற்கதிர்கள் வரல. பக்கத்து வயலில் வந்து நல்லா நெற்கதிர்கள் வந்திருக்கு. ஆனால் அது வந்து இன்னும் முதல்ல அறுவடைக்கு இன்னும் அது வந்து தயாராகலன்னு அர்த்தம். அது காற்றுல அசையும் போது பார்த்தா ரொம்ப கண்ணுக்கு இதமாக இருக்குது. இது வந்து இந்த காற்றுல அசைகிற சவுண்டு கேட்டால் காதுக்கு இன்னும் இயற்கையான ஒரு மியூசிக் கேட்ட மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெற்கதிர்கள் நான் முத்துலன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அது குட்டி குட்டியாக வந்துருக்கு. உள்ளே வந்து இன்னும் நெல் அதில் வந்து வரலை. இப்போ நான் உங்களுக்கு இந்த வயல்வெளியாக ஒரு 360 டிகிரின்னு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். என்னை சுற்றிலும் வயல்வெளி தான். ரொம்ப சூப்பராக இருந்தது லாக்டவுனை முடிஞ்சு இதை போய் பார்க்குறதுக்கு. இப்படி நடந்து போயிட்டே இருக்கப்போ அங்கே வந்து கரிசலாங்கண்ணி இலைகள் வந்து எனக்கு தென்பட்டுச்சு. இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. வீட்டுக்கு சாம்பிராணியாகவும் போடலாம். இந்த சீனரியை காட்டுறதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தால் அதனால உங்களுக்கு கவர் பண்ணி இதை காட்டினேன். வயல்வெளியிலேருந்து வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் மரம் வந்து இருந்தது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 காய்கள் இருக்கும். நான் வந்து இப்போ பறிக்க போகிறதில்ல. ஊருக்கு கிளம்பி வர அப்போ தான் இந்த நார்த்தங்காயெல்லாம் வந்து பறிக்க போகிறேன். ஏன்னா முதலே பறித்து வச்சுட்டா அந்த காய்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும். அதனால் ஊருக்கு கிளம்புறப்போ அதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு ஊறுக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த நார்த்தங்காய் ஊறுக்காய் வந்து போட்டு வச்சுட்டா கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்து 2 வருஷத்துக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ கோழிகளுக்கு தேவையான தீவனம் வச்சுட்டாங்க. அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து 4 வகையான கோழிகள் வந்து வளர்க்குறோம். என்னென்ன கோழி பார்த்தீங்கன்னா காக்கநாத்தான் கோழி. இது வந்து கறிக்காக வளர்க்குறது. இந்த கறியே வந்து கருப்பாக தான் இருக்கும். அதோட உடம்புல இருக்க சதையும் கருப்பாக தான் இருக்கும். நாட்டுக்கோழி, சண்டைக்கோழி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீன் கோழி. அங்கே வெள்ளை கலரில் கருப்பும் புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஜீன் கோழின்னு சொல்லுவாங்க. இந்த கோழி இருந்தால் வந்து பாம்புகள் வந்து வீட்டுக்குள்ளே வராது. ஏன்னா இந்த கோழி எழுப்புற சவுண்ட்லேயே அந்த பாம்பு வந்து பயந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மத்தியானமாக ஊருக்கு போகிறேன். அதனால் வந்து நான் காலையிலே இந்த நார்த்தங்காயை வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த நார்த்தங்காயை பறிச்சுட்டு இதை எப்படி ஊறுகாய் போடுறதுன்ட்டு என்னோடய பாட்டி வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நான் இந்த ஊறுகாய் வந்து போட போகிறேன். இது கூட நிறைய டிப்ஸ் வந்து என்னோடய பாட்டி வந்து எனக்கு சொன்னாங்க. அதையும் நான் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி போடுறது அந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ எப்போவுமே சின்ன வயசில் இந்த நார்த்தங்காயை பறிச்சுட்டு கையால் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அதுலேருந்து அந்த சாறு மாதிரி போகும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக அந்த நார்த்தங்காய் மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து மாமரம் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து சீசன் இல்லை, ஆனால் அந்த மரத்தில் வந்து மாங்காய் இருந்துச்சு. நிறைய இல்லை, ஒரு 30 இல்லைன்னா 35 காய்கறி தான் இருக்கும். இந்த மாங்காயை வந்து நல்லா கொஞ்சம் முத்தின மாங்காயை நான் பறித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சாம்பார்லலாம் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக ஏன்னா எப்போவுமே மாங்காய் வந்து ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும். அதுவும் மாங்காய் சாம்பார் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இதில் ஊறுகாவும் போடலாம். ஏன்னா இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இதை வந்து ஊறுகாய் போடுறதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இப்போது மாங்காய்லாம் பறிச்சுட்டேன். அதை பறிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாங்காய் பறித்த உடனே உப்பு மிளகாய் தூள் வச்சு தொட்டு சாப்பிடணுன்ட்டு ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ எனக்கு டெம்டேட்டிங்காக இருக்குது. அடுத்ததாக இந்த மாங்காய்லாம் பறித்த பிறகு அதுக்கு சைட்லேயே வந்து எலுமிச்சை மரம் இருந்தது. அதில் வந்து நிறைய வந்து எலுமிச்சை காய்கள் வந்து இருந்தது. காய்களும் இருந்தது, பழமும் இருந்தது. ஆனால் வந்து உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பூச்சிகள்லாம் இருந்தது. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நான் கவர் பண்ணி மட்டும் காட்டியிருக்கேன். அங்கங்கே எலுமிச்சை பழம் இருக்குது. ஆனால் இதில் வந்து மொத்தமாக 3 மரம் இருக்கனால கிட்டத்தட்ட 200 காய்கள் அளவு இருக்கும். இதையும் நான் பறிச்சுக்கிறேன். எலுமிச்சைப்பழம் பறிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாழை மரம் இருக்குது. அந்த வாழை மரத்தில் வந்து கொலையும் இருக்குது. அதாவது வாழைப்பழத்தார் அங்கே வந்து தொங்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மழை வர ஆரம்பிச்சிச்சு, தூரிகிட்டே இருக்குது. என்னால் நிறைய நேரம் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த பூவை பறிச்சுட்டு வடை செஞ்சிட்டோம். இது இன்னும் பழுக்கல, அதனால இதை நான் அறுக்க போகிறதில்லை. இந்த வாழைப்பழம் பழுத்து சாப்பிட்றதுக்கு இன்னும் 1லேருந்து 1.5 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் இதை அப்படியே விட்டுடுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் லைக் பண்ணுங்கள்.